அனைவருக்கும் வணக்கம். சஷ்டி விரதம் 3ஆம் நாள் வழிபாடு செய்யும் முறை. சஷ்டி விரதம் இருப்பவர்களும் மற்றும் சஷ்டி பூஜை மட்டும் நான் செய்துட்ருக்கிறேன் அப்படி இருப்பவர்களும் சரி, 3ஆம் நாள் எப்படி எளிமையாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மற்றும் ஒரு சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதற்கான பதிலையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சஷ்டி 3ஆம் நாள் வழிபாடு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் சிறப்பாக பூஜை செய்து கொள்ளலாம். காலை நேரத்தில் நீங்கள் எளிமையாக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஒரு டம்ளர் பால் மட்டும் நெய்வேத்தியம் பண்ணி விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். மாலை நீங்கள் சுவாமி படத்திற்கு நீங்கள் மல்லிகைப்பூ, தாமரைப்பூ அல்லது பார்த்திங்கன்னா ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜா மாதிரி சிவப்பு நிற ரோஜா இருக்கும், நாட்டு ரோஜா நினைக்கிறேன், அந்த பூக்களால் நீங்கள் சுவாமி படத்திற்கு அலங்காரம் செய்துக்கோங்க. அலங்காரம் செய்துட்டு நீங்கள் சட்கோண தீபம் 3 தீபம் ஏற்ற வேண்டும். சட்கோணம் வரைஞ்சிக்கோங்க. அந்த கோலத்தை வரைஞ்சிட்டு சாக்கிட்ட ஒரு தீபம், ராக்கிட்ட ஒரு தீபம், பாக்கிட்ட ஒரு தீபம், 3 தீபம் ஏற்றிக்கோங்க. வெள்ளிக்கிழமை இருப்பதனால நெய் தீபம் ஏற்றுங்க. ரொம்ப விசேஷமானது, நமக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடியது. நெய் தீபம் எப்போதுமே நம்மளை ஒரு செல்வாக்காக வைத்திருக்கும். அதனால் முடிந்த அளவுக்கு நெய் தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லை என்றால் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம். எப்போதுமே ஒரு தீபத்திற்கு நெய் அல்லது நல்லெண்ணெய் ரொம்ப சிறப்பான ஒரு தீபம் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது. நல்லெண்ணெய் தீபம் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். 3 தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா லெமன் சாதம் 3ஆம் நாள் வைக்கலாம், அல்லது தேங்காய் சாதம் வைக்கலாம். தேங்காய் பாலில் நம்ம சாதம் பண்ணோம் இல்லையா, அந்த சாதம் பண்ணலாம். தயிர் சாதம் கூட நம்ம பண்ணலாம். இல்லை அப்படின்னா சாதம் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பழங்களில் செவ்வாழை, வாழைப்பழம், மாதுளம்பழம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், மாதுளம்பழம். மாதுளம்பழத்தில் அந்த முத்துக்கள் எடுத்து அதில் கொஞ்சம் தேன் வைத்து வைப்பது ரொம்ப சிறப்பு. வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியங்கிறது அவர்களால் முடிஞ்சதை உங்களால் எவ்வளோ எளிமையாக பண்ண முடியுமோ பண்ணிக்கிடலாம். அப்படிலாம் ஒரு டம்ளர் பாலில் சர்க்கரை போட்டு கூட வைத்துக்கிடலாம். ரொம்ப நல்லது. அடுத்து நீங்கள் மந்திரங்கள் பார்த்தீங்கன்னா ஓம் ஸ்கந்தா சரணம் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஸ்கந்தா சரணம். இதை நீங்கள் ஒரு 6 முறை சொல்லிவிட்டு சஷ்டி கவசம் படிங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஓம் சரணபவாய நமக அந்த மந்திரத்தை எழுதலாம். 108 முறை எழுதலாம் அல்லது சொல்லலாம். வழிபாடு எளிமையான முறையில் செய்து கொள்ளலாம். ஒரு சகோதரி கேட்டிருந்தீங்க, பூஜை எவ்வளோ நேரம் பண்ணணும் கேட்டிருந்தீங்க. பூஜைங்கிறது பார்த்தீங்கன்னா 10 நிமிடம் பண்ணலாம், 20 நிமிடமும் பண்ணலாம், 1 மணி நேரம் கூட பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. நீங்கள் பூஜைங்கிறப்ப விளக்கு ஏற்றி வைக்க தீப தூப ஆராதனை காமிக்கலாம். நமக்கு ஒரு 5 to 10 நிமிடம் கூட ஆகாது. நம்ம மந்திரங்கள் படிக்கிறோம், நம்ம பாடல்கள் படிக்கிறோம் அப்படின்னா அந்த பாடலுக்கு ஏற்றப்போல நமக்கு நேரம் பிடிக்கும். ஸோ நமக்கு பூஜைங்கிறது பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் தான். நம்ம தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அடுத்து நமக்கு மந்திரங்கள் இருக்குது. ஓம் சரவணபவாய நமக மந்திரம் இருக்குது. அப்புறம் சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு நீங்கள் ஸ்பீடாக படித்தா 1/4 மணி நேரம் ஆகும். கொஞ்சம் ஸ்லோவாக முருகனுக்கு புரிகிற மாதிரி படித்தோம் அப்படின்னா 25 நிமிஷம்லேருந்து 30 நிமிடம் ஆகும். படப்படான்னு படித்தீங்க அப்படின்னா 5 நிமிஷம் to 10 நிமிஷம் தான் சஷ்டி கவசம். ஆனால் அப்படி படிக்கிறது வேஸ்ட்டு. நமக்கும் புரியாது, முருகனுக்கும் புரியாது. முருகன் நல்லா நினச்சிக்கோங்க, நம்ம பாடுனா முருகனுக்கு பிடிக்கும், அவர் அதை ரசிப்பார். நீங்கள் உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த பாடல்கள் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் அந்த ஜோதியை மட்டும் பாருங்கள், அதாவது விளக்கை மட்டும் பாருங்கள். அது அப்படியே வேலா மாதிரி நமக்கு உயர்த்தி நிற்கும். நீங்கள் தீபம் ஏற்றும்போது ஒரு ஜோதி காமிக்கும். நீங்கள் பாடல்கள் பாட 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 அந்த ஜோதிக்கு ஒரு உருவம் கிடைக்கிறது போல் ஒரு பரவச நிலை அடையும் அந்த ஜோதி. நீங்கள் பாட பாட அதில் தான் முருகனோட அருள் நமக்கு தெரியும். நீங்கள் அதை வேணால் கவனித்து பாருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு ரசித்து பாடுறீங்களோ அந்தளவுக்கு அந்த ஜோதியில் காட்சி முருகர் தருவார். அவர் ரசிக்கக்கூடியவர். நம்ம முருகனுக்கு அதனால தான் பாடல்கள் பாடணும் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா முருகனை அவருடைய மனசை நம்ம இடம் பிடிக்கணும், அவர்கிட்ட நம்ம இடம் பிடிக்கணும், அவருடைய அன்பை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அவருக்கு பாடல்கள் நன்றாக நம்ம பாடணும். தெரிந்த அளவுக்கு நம்ம பாடலாம். அதில் சஷ்டி கவசம், திருப்புகள்லாம் நம்ம பாட நமக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் இருக்குது. வேல்மாறலும் படிக்கலாம். அதில் முக்கியமாக சஷ்டி கவசம் படித்தாலே போதும். அவருக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்னால் இந்த பாடல் தான். நல்லா பொறுமையாக உட்காந்து படிங்க. 25 நிமிஷம் ஆகும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து படிச்சிங்க அப்படின்னா.
உங்களுக்கு வந்து ஒரு வேளை சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எதுலையும் வருது அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் பாட்டுல படிச்சுட்டே இருங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லா படிக்க வரும். முதல்ல வந்து மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். ஒரு சில வார்த்தைகள் நமக்கு வந்து தவறா உச்சரிக்கிற மாதிரி வரும். அப்படியே அதுக்கடுத்து வந்து நமக்கு வந்து பழகிடும். சஷ்டி கவசம் பாடுறதுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது சஷ்டி கவசம் பாடுறதான். ஸோ வந்து முருகனுக்கு வந்து சஷ்டி கவசம் படித்தாலே அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் சஷ்டி கவசம் வந்து கேட்குறத விட நீங்கள் பாடல்களாக படிங்க. முருகனுடைய அருள் கிடைக்கும். இந்த 7 நாட்களும் அல்லது 6 நாட்களோ நீங்கள் வந்து சஷ்டி கவசம் நீங்கள் வந்து பாடுறீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. ராகமாக பாடணும். படிக்கிறது வேற, பாடுறது வேற. நமக்கு டிவிலலாம் நமக்கு எப்படி பாடுறாங்க அந்த பாடல்களை, அதே போல் நம்மளும் படிக்க ஆரம்பிக்கணும், நம்மளும் பாட ஆரம்பிக்கணும். அந்த பாடல்களை பாடி ராகமாக படித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். படிக்கிறத விட நம்ம பாடலாக பாடுறது தான் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் இருக்கும். முடிந்த அளவுக்கு வந்து பாடுங்க. அப்படி பார்க்கல நமக்கு அதுக்கு ஒரு 30 நிமிடம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 to 10 நிமிடம் வந்து முருகன்ட்ட அமைதியாக உட்காந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லுங்கள். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அங்கே முருகன்ட்ட தியானம் எப்படி பண்ணுவோமோ அதே போல் பூஜையில் உட்காந்து ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி நீங்கள் எதற்காக வந்து பூஜை பண்ணுறீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. இது எனக்கு நல்லபடியாக நடக்கணும் முருகான்னு நினச்சிக்கோங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் நினைக்க வேண்டாம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நீங்களும் முருகன் மட்டும் தான் உலகத்தில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நீங்கள் முருகனை மட்டும் பாருங்கள். அந்த படத்தை பார்க்கலாம், இல்லை அவருடைய பாதத்தை பார்க்கலாம், இல்லை சிலை வச்சுருக்கீங்கன்னா சிலையை பார்க்கலாம். வேறு எந்த கவனமும் செலுத்தாமல் முருகரை மட்டும் ஒரு 10 நிமிடம் உட்காந்து பாருங்கள். நீங்கள் பக்தி பரவசமாயிருவீங்க. அதில் ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிடம் குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஆகும். ஜஸ்ட்டு ஒரு பூஜை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 10 நிமிடம். நீங்கள் பாடல்கள் பாடி மந்திரங்கள் சொன்னீங்க அப்படின்னா 40 நிமிடம் to 50 நிமிடம். இன்னமும் நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்கன்னா 1 மணி நேரம் நமக்கு ஆகும். குறைஞ்சபட்சம் நமக்கு 30 நிமிடம் கம்பல்சரி எல்லோருக்குமே ஆகத்தான் செய்யும் ஒரு பாடல்கள் பாடும்போது. நமக்கு இவ்வளோலாம் டைம் இல்லைன்னா நினைக்காதீங்க. நம்ம வந்து அந்த நாளில் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். எத்தனை பேர் நம்ம தேவையில்லாமல் பொழுதுபோக்கு சீரியல், பொழுதுபோக்கு வந்து இந்த நாடகத்தை, இந்த டான்ஸை பார்த்துட்டு, இந்த ஷார்ட்ஸை பார்த்துட்டு நம்ம எத்தனை பேர் வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நானும் தான், உங்களை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ எவ்வளோ நேரம் அதில் டைம் வந்து வேஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ அந்த டயத்தை வந்து முருகனுக்கு நம்ம அர்ப்பணிக்கலாம். தினமும் அர்ப்பணிக்க தேவையில்லை. முருகனுக்குன்னு உரிய இந்த 7 நாட்கள் இருக்கு இல்லையா, அவருக்காக வந்து நம்ம டைம் ஒதுக்கணும். ஒரு மணி நேரமாவது அவருக்காக நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நன்மைகள் தருவார். ஒன்றே ஒன்று, நீங்கள் செய்கிற பூஜைக்கு உங்களுக்கு பலன் கிடைக்காம போகவே போகாது. ஒரு நாள் இல்லாட்ட ஒரு நாள் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைக்கிற வீடு வீணாகாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே போல் முருகனுக்கு செய்கின்ற பூஜை என்றுமே வீணாகாது. இன்று உங்களுக்கு பலன் கிடைக்கட்டால் கூட நாளை உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமாக முருகன் உங்களுக்கு அதை கொடுப்பாரு. அதனால் எப்போதுமே நம்பிக்கையுடன் இருங்க. முருகன் வந்து கைவிடவே மாட்டார். எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் முருகனுக்கு வந்து மனம் திருப்தியோட பூஜை செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த கேள்வி, விரதம் இருக்கும்போது சுவாமியோட பிரசாதத்தை நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. சுவாமிக்குன்னு பிரசாதம் வைக்கிறாங்க, நம்ம நைவேத்தியம் பண்ணுறோம், அந்த பிரசாதத்தை வந்து தாராளமாக நம்ம சாப்பிடலாம். பிரசாதத்தை வந்து சாப்பிடக்கூடாதுன்னு எந்த ஆன்மீக இதிலத்துலேயும் நமக்கு சொல்லலை. சுவாமியோட பிரசாதம் சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்க, அபிஷேக பால் கொடுக்குறாங்கன்னா வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் வந்து நீங்கள் பொங்கல் கொடுக்குறாங்கன்னா வாங்கி சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகும்போதெல்லாம் பிரசாதம் கொடுக்கத்தான் செய்வாங்க, சாப்பிடலாம். சரி, இப்போ வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து பிரசாதம் நான் சுவாமிக்கு பண்ணுறேன், சாப்பிடலாமான்னா சாப்பிடலாம். விரதம் இருந்தாலும் சுவாமியோட பிரசாதம் சாப்பிடலாம். இல்லை எனக்கு வந்து சாப்பிட வேணாம், நான் வந்து என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்படின்னாலும் கொடுக்கலாம். ஒரு சும்மா கொஞ்சம் ஒரு அந்த சாமிக்கு பிரசாதம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்றது தவறே கிடையாது. அப்படி சாப்பிட்டா மிக மிக நல்லதும் கூட. முருகனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அவருடைய பிரசாதம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் நமக்கு இருக்கும். நீங்கள் பாருங்கமே, விரத சாப்பாடு எல்லோருக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். ருசி பார்க்க மாட்டோம், உப்பு இருக்கான்னு செக் பண்ண மாட்டோம், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இறைவனோட பார்வை அந்த பிரசாதத்தில் இருக்குது. அதனால நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாயாசம் பண்ணுங்க, ஒரு சாப்பாடு பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன பண்ணாலும் பாருங்கள், விரத சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அந்த சாமியோட சக்தி. நமக்கு வந்து அவங்கக்கிட்ட போன பிறகு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு அமிர்தமாக நம்ம கை கிடைக்குது அந்த பிரசாதம். ஸோ அது சாப்பிட்றதுனால நமக்கு தவறே கிடையாது. பிரசாதம் நம்ம வீட்டில் எவ்வளவோ பார்த்து பார்த்து சமைப்போம்,
டேஸ்ட் அவ்வளோ கொடுக்காது. விரத சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்ட்டு. அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு மிராக்கல். சாப்பிட்றதுனால தவறில்ல. அதில் நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து சுவாமிக்கு வந்து இந்த பாயாசம் இந்த மாதிரி வைக்கிறோம், அது சாப்பிடலாமான்னு கேட்டிங்க. தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, காலை மாலை வந்து தலை குளிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படிலாம் இல்ல. ஏதேனும் ஒரு முறை மட்டும் தலை குளிச்சா போதும். நீங்க தினமும் காலையில மட்டும் தலை குளிச்சா போதும். அதிலே நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து தலைக்கு தினமும் குளிக்க முடியல அப்படின்னா, கட்டாயமா குளிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்ல. உடம்புக்கு மட்டும் நீங்க குளிச்சுக்கோங்க. ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா மட்டும் தலை குளிச்சுக்கோங்க. எப்பயும் போல வாரத்துக்கு 3 நாள் தலைய குளிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாரி நீங்க குளிச்சுக்கோங்க. தினமும் குளிக்க முடியாதவர்கள்லாம் 2 நாளைக்கு ஒருக்கா, 3 நாளைக்கு ஒருக்கா குளிச்சுக்கலாம். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க, காலையில நான் தலை குளிச்சுட்டேன். நான் வேலைக்கு போறேன். மாலையும் வந்து தலை குளிக்கணுமான்னு கேட்டீங்க. அப்படி தேவையில்ல. உடம்புக்கு மட்டும் குளிச்சுக்கோங்க. ஒருவேளை உடம்புக்கு கூட குளிக்க முடியல அப்படின்னா கூட, கை, கால், முகத்த கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து விளக்கேற்றுங்க போதும். தினமும் வந்து 2 முறை குளிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. 2 முறை தேவையில்ல. 2 முறை குளிக்கிறனால நமக்கு வந்து ரொம்ப நல்லதான். உடம்புக்கு ஆரோக்கியம் தான். அதனால குளிக்கலாம் தவறில்ல. பச்சை தண்ணிய வந்து குளிக்கணுமான்னு கேட்டிருந்தீங்க. இல்ல சுடு தண்ணீர்லயும் நம்ம குளிக்கலாம். பச்சை தண்ணீர்லயும் குளிக்கலாம். இப்ப காலை நேரம்லாம் நீங்க சுடு தண்ணீர்ல குளிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு சளி பிடிக்காம இருக்கும். இல்லைன்னா சளி பிடிச்சிரும். பூஜை செய்ய வேண்டிய நேரம் வந்து நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து காலை ஒரு 9 மணிக்குள்ள நீங்க தாராளமாக பூஜை செய்யலாம். தவறில்ல. ரொம்ப முக்கியமான கேள்வி வந்து இந்த கேள்வி. இப்ப வந்து நான் தினமும் தலை குளிச்சா எனக்கு வந்து தலை வலிக்குது, சேர மாட்டேங்குது. நான் என்ன செய்யன்னு கேட்டிருந்தீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து தினமும் தலை குளிப்பது சேராது. உங்களுக்கு சேரல அப்படின்னா, வாரத்துக்கு 2 நாள் மட்டும் தலை குளிச்சா போதும். நீங்க நாள் ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா? நான் அந்த போன பதிவிலே நான் சொல்லியிருந்தேன். குளிக்கிறதுக்கு பத்தி பேசுற பதிவில சொல்லியிருந்தேன். நாள் ஸ்டார்ட் பண்ணும்போது குளிச்சுக்கோங்க. சூரசம்ஹாரம் வரும் பார்த்தீங்களா? அந்த நாள் வந்து நீங்க குளிச்சுக்கோங்க தலைக்கு. போதும்ன்னு நான் சொல்லிட்டேன். ஏன்னா, அந்த சேராதவங்க வந்து நீங்க தலை குளிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் செலவழிக்கிற மாரி சூழ்நிலை ஏற்பட்டுரும். நம்ம வந்து சளி பிடிச்சிரும். பிறகு வந்து தொண்டை கரகரன்னு இருக்கும். தலையில நீர் கோர்த்துக்கிறோம். இந்த அவதி நமக்கு தேவையில்ல. ஆரம்பத்தில நம்ம வந்து நமக்கு எப்படி இருக்கு உடம்புக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அதுக்கேற்ற போல நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். போல ஹெல்த் இஷ்யூஸ் வர்றவங்களும் சரி, கொஞ்சம் காய்ச்சல் வரும், தலைவலிக்கும், பிறகு வந்து நீர் கோர்த்துக்கிட்டு ஒரு மாதிரியா இருக்கும். பிறகு வந்து ஒரு மாதிரியா ஒரு ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அந்த உடம்பு சரியில்லாத மாரி எப்படி சொல்றது? அதாவது எப்படியோ இருக்கும். நமக்கு ஏதோ காய்ச்சல் வர மாரி ஒரு ஃபீல் வர மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். அந்த மாரி இருக்கவங்களும் நல்லா சுடு தண்ணி வச்சு குடிங்க. குளிக்கிறதுக்கும் சுடு தண்ணி குளிங்க. தண்ணி குடிக்கிறதுக்கும் வந்து கொஞ்சம் வார்ம் வாட்டரா வச்சு நம்ம லைட்டாக சூடு பண்ணி குடிச்சு பாருங்க. ஒண்ணும் செய்யாது. சளி பிடிக்கிற உடம்புல இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க. விரதம் இருக்கிற நாள்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யாது. நம்ம வந்து கொஞ்சம் உடம்ப டேக் கேர் பண்ணிக்கிடணும். இந்த விரதம் இருக்கிற நாள்ல கொஞ்சம் டேக் கேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒண்ணும் செய்யாது. தலை வந்து அதிகமா பாரமா இருக்குது, சேர மாட்டேங்குது அப்படின்னா, நீங்க வாரத்துக்கு 2 நாள் மட்டும் குளிச்சா போதும். அதேபோல வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாம் நீங்க வந்து விரதம்லாம் இருக்காம நீங்க வந்து நல்லா சாப்பிட்டாலே போதும். நெறைய பேர் வந்து மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்க, உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்கலாம் விரதம் இருக்கிறேன்னு சொல்றீங்க. ஆனா விரதம் இருக்கிறது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் அத ஒண்ணும் சொல்ல முடியாது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து விரதம் இருந்தோம் அப்படின்னு சேரல அப்படிங்கிறப்போ, நமக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ற மாரி இருக்கும். அப்புறம் வீட்ல தேவையில்லாம திட்டு விழுகும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் உடம்ப வந்து டேக் கேர் பண்ணுங்க. ஒரு வேளை மட்டும் உணவ கட் பண்ணிட்டு, அதுவும் அந்த நேரத்துலயும் கொஞ்சம் ஏதாவது பால், பழங்கள் எடுத்துட்டு மத்த 2 வேளையும் சாப்பிடுங்க. ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்கலாம். முருகர் உங்களுக்கு வந்து கட்டாயமா உங்க வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாருங்க. நம்ம விரதம் இருந்தா தான் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது இல்ல. உண்மையான பக்தி இருந்தா போதும் நிறைவேற்றி வைப்பாரு. இப்போ வந்து விரதம்லாம் யார் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, நல்லா தெம்பா இருக்கிறவங்களுக்கு தான் விரதத்த வந்து ரொம்ப முக்கியத்துவமா சொல்லப்பட்டிருக்குது. மருந்து, மாத்திரை சாப்பிட்றவங்க, இது கன்சீவா இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தைக்கு பால் குடுக்குறவங்கலாம் விரதம்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஸோ, அதனால வந்து நம்ம முடிந்த அளவுக்கு நம்மளுடைய உடம்ப வைத்து தான் நம்ம வந்து விரதம் இருக்கவா வேண்டாமா நம்ம யோசிக்கணும். ஆரோக்கியம்ங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம ஆரோக்கியமா இருந்தா தான் முதல்ல சுவாமியே கும்பிட முடியும். அதுவும் வந்து நமக்கு தெரியணும். அதனால வந்து எல்லாருமே விரதம் இருங்க. அது ஒண்ணும் தவறு கிடையாது. உங்களோட உடலுக்கு ஏற்றப்போல விரதத்த வந்து சூஸ் பண்ணுங்க. இப்ப மிளகு விரதங்கிறது நான் ஒண்ணுமே சாப்பிட முடியல, எனக்கு தலை வலிக்குதுங்கிறீங்க. அதனால ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன். நம்மளுடைய உடம்புக்கு ஏத்த போல விரதத்த வந்து சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. ஏன்னா நானும் விரதம் இருந்துலாம் எனக்கும் பழக்கம் இருந்து, பிறகு அதுக்கப்புறம் முடியாம இருந்து, பிறகு அதுக்கடுத்து எல்லாம் எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறனால தான் நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏன்னா இப்படி இப்படி இருக்குங்கிறது எனக்கும் தெரியும். ஆனா நான் சொன்னா நீங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நான் உங்கள வந்து விரதம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க 2 நாள் விரதம் இருந்துட்டு அதுக்கடுத்து கைவிடுவதற்கு நீங்க ஒரே 1 நாள் மட்டும் நீங்க விரதம் இருக்கலாம். நெறைய பேர் வந்து நீங்க கேட்குறீங்க, நான் விரதத்த மாத்திக்கலாமா? விட்டுறலாமான்னு கேட்குறீங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
ஏன்னா நான் ஆரம்பத்துலேருந்து அத்தனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம வந்து உடம்புக்கு ஏற்ற போல தான் விரதத்தை சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் தான் நம்ம ஸ்ட்ரென்த்தாக நின்று பூஜை பண்ண முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.